அப்பாலஜிங்கிறது வந்து ஒரு தார்மீகம் தான் பார்க்கணும். அதுக்காக அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல மாசுபுரணி மற்றவர் சொன்னாங்க இல்லைங்க, அந்த குற்ற உணர்ச்சி இருக்கான்னு அப்படி நீங்கள் வந்து அவர் ஏதோ 41 பேர் கழுத்து நெரிச்ச மாதிரி அப்படி கொண்டு போக முடியாது. அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னாலும் சரி, காங்கிரஸ் சொன்னாலும் சரி, டிஎம்கே சொன்னாலும் சரி, அவரை வந்து அந்த இடத்துல ஒரு தனியாக அப்படி நிறுத்த முடியுமா தெரியாது. ஒரு தார்மீக பொறுப்பு ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இருக்கான்னா அப்படி நம்ம சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் அப்படி ஒரு அப்பாலஜி கேட்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, நான் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது, நான் தான் ஒருவேளை அது காரணமாயிட்டேனோ அப்படின்னு ஒரு வேதனையாக இருக்குன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் என்னென்ன, இங்கே ஊடகங்கள் இந்த திசை திருப்புற வேலை ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய நான் தான் 41 பேர் பலிக்கு காரணம் விஜய் ஒப்புதலும் தலை போட்டுவிடுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது அப்படி கொண்டு போய் படாலும் ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ வந்து அதனால வந்து ரொம்ப கவனமாக அவர் வந்து கையாள வேண்டியிருக்கு. அவர் இதற்கு காரணம் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறது காவல்துறையே சொல்லலை இது வரைக்குமே, புரியுங்களா? அப்போ அதனால் அவர் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல முடியாது. தார்மீக பொறுப்பு தாராளமாக நம்ம வந்து எல்லாருக்குமே அந்தந்த காரணங்களுக்கு நம்ம சொல்ல. இப்போ திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் கண்ணா பின்னான்னு பேசுகிறார். அப்போ நம்ம அது திமுகவை தானே பார்த்து கேள்வி எழுப்புறோம். திமுக தலைமையை பார்த்து